ஹாய். ரிவர்ஸ் கியர் இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். நிறைய பேர் ரிவர்ஸில் எப்படி மூவ் பண்ண கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிளச் அண்ட் பிரேக்கில் மூவ் பண்ணால் போதும் அப்படின்னேன். ஏங்க கிளச் அண்ட் பிரேக்கில் மூவ் பண்ணோம், ஏன் கிளச் ரிமூவ் பண்ணி ரேஸ் பண்ணலாமான்னு பார்த்தா ரேஸ் பண்ண முடியாது. டீசல் வண்டியாக இருந்தால் கிளச்சை மட்டும் லூஸ் பண்ணால போயிட்டே இருக்க வண்டி. இது பெட்ரோல் வண்டினால கிளச்சை லைட்டாக ஓரளவுக்கு ஈக்குவலாக லூஸ் பண்ணிட்டு தான் பிரேக் லூஸ் பண்ணணும். கரெக்டாக அப்படி தானே பண்ணீங்க? எஸ் சார். आपका नाम क्या? कनिष सर. धनीश. कनिष ओके. यस. आज 10th क्लास है. हाँ सर. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் கியர் போட போறோம். இப்போ ரிவர்ஸ்ல வண்டி மூவ் பண்ண போறோம். எப்படி மூவ் பண்றாங்க கிளட்ச் பிரேக்ல வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ கிளட்ச் ஸ்லோலி பிரேக் லூஸ் கरो. பிரேக் கிளட்ச் நம்ம கரெக்டா பிரேக் கிளட்ச்ல லூஸ் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பாத்துக்கங்க, பேக் பாருங்க மிரர்ல பார்த்துட்டு கிளட்ச் லைட்டா லூஸ் பண்ணுங்க. பிரேக் இருக்கட்டும், லைட்டா கிளட்ச் லூஸ் பண்ணுங்க லைட்டா. ஓகே ஓகே. இந்த கிளட்ச் ஓகே தான். பிரேக் மட்டும் லைட்டா புஷ் பண்ணிக்கோங்க. லைட்டா பிரேக் புஷ் பண்ணுங்க. கிளட்ச் ஓகே தான். லெஃப்ட் ரைட் இங்க பாருங்க, இங்க லெஃப்ட் ஸ்டீரிங் லெஃப்ட் லைட்டா கொஞ்சம் பிரேக் லைட்டா. கொஞ்சம் பிரேக் லைட்டா. ஓகே. கொஞ்சம் கிளட்ச் டவுன் பண்ணுங்க. கிளட்ச் டவுன் லெஃப்ட் பாருங்க லைட்டா बैठ दे. बैक కొద్దిగా చాలు కొద్దిగా బ్రేక్ క్లచ్ లైట్గా బ్యాక్ క్లచ్ లైట్గా బ్రేక్ క్లచ్ லைட்டா கிளச். இப்போ கிளச் பிரேக் ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியர் கிளச்சில் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. லைட்டாக மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு இங்கே அப்படியே கிளச் பிரேக் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிங்களா? இப்போ ரிவர்ஸ் கியர் போடுங்க. நியூட்ரல் பண்ணி ரிவர்ஸ் கியர் போட்டதுக்கப்புறம் கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணணும். வைப்ரேஷன் வந்துச்சுன்னா கிளச்சை கேட்ச் பண்ணணும். வைப்ரேஷன் வருதா? கேட்ச் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. போதும். பிரேக் புஷ் பண்ணி லூஸ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க பிரேக்கை. பேக்கில் பாருங்கள். கிளச்சில் லைட்டாக புஷ் பண்ணுங்க. ஓவர் கிளச்சை புஷ் பண்ணணும். லைட்டாக டவுன் பண்ணுங்க கிளச்சை. பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. அப்படியே இருக்கட்டும். பிரேக்கில் இருக்கட்டும். லெக்கு கிளச்சை டவுன் பண்ணுங்க. ஸ்பீடு ஓவராக இருக்கு பாரு. கிளச்சை டவுன் பண்ணுங்க. லைட்டாக கிளச்சை டவுன் பண்ணுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கிளச் அண்ட் பிரேக். அப்படி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுங்க. கிளச்சு நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறீங்க, அப்படி எடுக்கக்கூடாது. கிளச்சை லைட்டாக தான் எடுக்கணும். புரியுதா? ஃபுல்லாக எடுத்தா வைப்ரேஷன் ஓவர் ஆகிடும், உங்களால் சமாளிக்க முடியாது. ஓகேவா? இப்போ கிளச்சை லைட்டாக எடுக்கணும். पूरा नहीं निकालना है. क्लच वाइब्रेशन आएगा तो क्लच पकड़ के टर्न करना है. अभी स्टॉप कर दो. क्लच ब्रेक फर्स्ट न्यूट्रल करो. रिवर्स गियर क्लच एंड ब्रेक लाइट लूस பண்ணனும். பேக்ல பாருங்க. லெஃப்ட் போறாந்தா ஸ்டீரிங் லெஃப்ட் கட் करना है. ஓகே. லெஃப்ட் இப்படி கட் பண்ணனும். இப்போ லெஃப்ட் போணும். क्लच बराबर है. ब्रेक लूस करो. लेफ्ट कट பண்ணுங்க ஸ்டீரிங் அப்படியே லைட்டா. பிரேக் மட்டும் தான் அப்படிதான். ஓகேவா? இன்னும் லெஃப்ட் கட் பண்ணுங்க ஸ்டீரிங். லெஃப்ட் இங்க பாருங்க லெஃப்ட் கட் பண்ண பாருங்க. வண்டி வருதா? இப்போ பிரேக் லைட்டா. ரைட் கட் பண்ணுங்க ஸ்டீரிங். ரைட் கட் பண்ணிட்டு பிரேக் லைட்டா லூஸ் பண்ணுங்க. கிளட்ச் அப்படியே இருக்கட்டும். பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. வண்டி ஸ்டெடி ஆயிச்சா பாருங்க. ஸ்டெடி ஆச்சா? ஸ்டீரிங் அப்படியே லெஃப்ட்ல ஸ்டெடி பண்ணுங்க. ஓகே. இப்போ லைட்டா பேக் பண்ணுங்க. லைட்டா கிளட்ச் ஓகே. பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட்ல பார்க் பண்ண போறோம். திரும்ப லெஃப்ட்ல கட் பண்ணுங்க ஸ்டீரிங். ரெண்டு வாட்டி கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. லைட்டா பிரேக் லூஸ் பண்ணுங்க. பண்ணிங்களா? லைட்டா ஓகே. இப்போ லைட்டா பிரேக் பண்ணிட்டு ஸ்டீரிங் அந்த பக்கம் ரெண்டு வாட்டி கட் பண்ணுங்க. கட் பண்ணீங்களா? இங்க பாருங்க ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்த்து லைட்டா லூஸ் பண்ணுங்க. பிரேக் மட்டும் தான் லூஸ் பண்ணணும். கிளட்ச் ஓகே தான். லைட்டா கட் பண்ணுங்க. அங்க பாருங்க. ஸ்டெடி ஆச்சா வண்டி? ஸ்டெடி ஆச்சா? இப்போ பாருங்க வண்டி ஸ்டெடி ஆச்சா? அப்படியே லூஸ் பண்ணுங்க ஸ்டீரிங்.
பிரேக் புஷ் பண்ணிட்டே லூஸ் பண்ணுங்க 2 வாட்டி 2 டைம்ஸ். அப்போ இப்போ பேக் லைட்டா பண்ணுங்க. ஓகேவா? இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் கியர் போடணும். நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போடுங்க. ரைட்ல கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வந்துங்க. கிளச் அண்ட் பிரேக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டடி பண்ணுங்க. இப்போ ரிவர்ஸ் கியர். இப்போ நம்ம வண்டி இந்த சைடு பார்க் பண்ண போறோம். சரிங்களா? ரிவர்ஸ் கியர் போட்டுச்சா? இப்போ கிளச் அண்ட் பிரேக். கிளச்சை கரெக்டா ஈக்குவலா வச்சுட்டு கிளச்சை ஸ்டாப் பண்ணிக்கணும். பிரேக்கை மட்டும் லூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பிரேக் மட்டும் லூஸ் பண்ணுங்க. கிளச் லைட்டா அப் பண்ணுங்க. அப்பு கொஞ்சம் அப்பு. ஓகே. இப்போ பிரேக் மட்டும் அப்படியே ஆகிடும். லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. ஸ்டீரிங் 2 டைம்ஸ் கட் பண்ணுங்க. இங்க பாருங்க, லெஃப்ட்ல கட் பண்ணும்போது பார்க்கணும் வண்டி உள்ள வருதா. இப்போ ரைட்ல பிரேக்ல லைட்டா யூஸ் பண்ணிட்டு ரைட்ல நல்லா கட் பண்ணுங்க. 2 வாட்டி கட் பண்ணீங்களா? வண்டி வருதா? வந்துச்சா? பார்க் ஆயிடுச்சா? வண்டி பார்க் ஆயிடுச்சா? இப்போ பிரேக் பண்ணிட்டு ஸ்டீரிங் 2 வாட்டி 2 டைம்ஸ் ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் ஆயிடுச்சா? இப்போ பேக்ல லைட்டா லூஸ் பண்ணுங்க. பேக்ல போதா இல்ல சைடுல போதா? அப்ப ஸ்டீரிங் அந்த பக்கம் 2 டைம்ஸ் லைட்டா. இப்போ லூஸ் பண்ணுங்க பிரேக்க. ஓகே. இப்போ லெஃப்ட் ஒன் டைம் லெஃப்ட். இப்போ ஸ்டடியா லைட்டா போங்க. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? இப்போ நம்ம லெஃப்ட்ல பார்க் பண்ணணும். அப்புறம் கிளட்ச் ரிமூவ் பண்ணுவானா? பிரேக் மட்டும் தான். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க கிளட்சை. 2 வாட்டி கட் பண்ணிக்கலாம் போதும். லெஃப்ட்ல பார்த்துட்டு லைட்டா பிரேக் லூஸ் பண்ணுங்க. கிளட்சை லைட்டா ஷேக் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஷேக் ஆச்சா? இப்போ ரைட்ல 2 டைம்ஸ் கட் பண்ணுங்க. அப்படியே வண்டி அங்க மாறுதா? மாறிச்சா? பாரு, மாறிச்சா? இப்போ இந்த பக்கம் ஸ்டீரிங் லூஸ் பண்ணிடு. இன்னொரு வாட்டி. அவ்வளவுதான். புரியுதா? இதான் ரிவர்ஸ். ரிவர்ஸ் கியர்ல ரன் பண்ணணும் அப்படின்னா இதுதான். இப்போ நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் கியர்ல கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போடுங்க. ரைட்ல போடுங்க. போயிட்டு இங்க லெவல் பண்ணுங்க. स्टॉप कर दो. இப்போ रिवर्स गियर पीछे डालना है. डालने के बाद सीधा जाना है. अभी पीछे आगे देखो, सीधा पीछे जाना है. क्लच थोड़ा लूज करो, ज्यादा नहीं करना है. ब्रेक लूज करो. ब्रेक எடுத்துங்க. கிளட்ச் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? அப்படியே பிரேக்ல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருங்க. பேக்ல போதா? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருங்க. பிரேக் புஷ் பண்ண வேணாம். பிரேக் லூஸ். அப்படியே பேக்ல போதா வண்டி? பேக்ல பாருங்க. லெஃப்ட் ரைட் பாருங்க. ஷேக் பண்ண வேணாம். ஸ்டீரிங் ஸ்டெடியா வைங்க. ஸ்டீரிங் போதா அப்படியே போயிட்டே இருக்கும். ரிவர்ஸ்ல நம்ம எங்க ஸ்டாப் பண்ண போறோமோ அந்த ஸ்டாப் பண்ற இடம் வரும்போது கிளட்சை புஷ் பண்ணணும். இப்போ கிளட்சை புஷ் பண்ணி பிரேக். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. லைட்டா கிளட்சை ரிமூவ் பண்ணுங்க. லைட்டா மூவ் பண்ணுங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல லைட்டா மூவ் பண்ணுங்க. லைட்டா ரேஸ்ல மூவ் பண்ணுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுங்க. கிளட்ச் அண்ட் பிரேக் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரிவர்ஸ் கியர் போடுங்க. கார் பார்த்துங்க. கிளட்சை கரெக்டாக ஈக்குவலாக லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேக் லூஸ் பண்ணுங்க. மூவ் ஆகுதா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக பேக்கில் பாருங்க. ஸ்லோவாக போயிட்டு இருங்க. அப்படியே போயிட்டே இருங்க. கொஞ்சம் ஸ்டீரிங்க பாருங்க. ஓகேவா? ஸ்டீரிங்கு ஓகே. போயிட்டே இருக்கா வண்டி? கொஞ்சம் லெஃப்ட் ஸ்டீரிங் கட் பண்ணுங்க. ஏன் சைடு கொஞ்சம் ரைட்டு. ஓகே. ஸ்டடி பண்ணுங்க. ஓகே. அப்படி போயிட்டே இருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. அப்படி ஃப்ரண்ட்ல போய் ஸ்டாப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஹாய் சொல்லுங்க. ரிவர்ஸ் கியர் இவர் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தேன். நிறைய பேர் ரிவர்ஸில் எப்படி மூவ் பண்ண கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிளட்ச் அண்ட் பிரேக்கில் மூவ் பண்ணால் போதும் அப்படின்னேன். ஏங்க கிளட்ச் அண்ட் பிரேக்கில் மூவ் பண்ணோம், ஏன் கிளட்ச் ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ் பண்ணலாமான்னு பார்த்தா ரேஸ் பண்ண முடியாது. டீசல் வண்டியாக இருந்தால் கிளட்ச் மட்டும் லூஸ் பண்ணாலே போயிட்டே இருக்க வண்டி. இது பெட்ரோல் வண்டினால கிளட்சை லைட்டாக ஓரளவுக்கு ஈக்குவலாக லூஸ் பண்ணிட்டு தான் பிரேக் லூஸ் பண்ணணும். கரெக்டாக அப்சர்வ் பண்ணீங்க?